மக்களவை தேர்தலில் கோவை தொகுதியில் அண்ணாமலை 2ஆம் இடம் பிடித்திருந்தாலும் 2014 தேர்தலை விட பாஜகவுக்கு குறைந்த ஓட்டுகளை கிடைத்திருப்பது தெரியவந்துள்ளது. 2014 தோற்ற சிபி ராதாகிருஷ்ணனை விட 3 மடங்கு அதிக வித்தியாசத்தில் அண்ணாமலை தோல்வியடைந்ததும் அம்பலமாகியுள்ளது. கோவை தொகுதியில் கடந்த 2014ஆம் ஆண்டு தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட்ட சிபி ராதாகிருஷ்ணன் 33 விழுக்காடு வாக்குகள் பெற்றிருந்தார். அதுவே தற்போதைய தேர்தலில் அதே தொகுதியில் போட்டியிட்ட பாஜகவின் அண்ணாமலை 32 விழுக்காடு வாக்குகளை தான் பெற்றுள்ளார். அதுவும் 2014ஆம் ஆண்டு தேர்தலில் மொத்தம் 11,76,626 பேர் வாக்களித்திருந்த நிலையில் இந்த ஆண்டு 13,72,833 வாக்காளர்கள் வாக்களித்தது தெரியவந்துள்ளது. இதன் மூலம் இந்த முறை சுமார் 2 லட்சம் வாக்காளர்கள் கூடுதலாக வாக்களித்துள்ளனர். எனினும் அண்ணாமலையின் வாக்கு சதவீதம் சரிந்ததோடு அவர் 1,18,000 வாக்குகள் வித்தியாசத்தில், அதாவது சிபி ராதாகிருஷ்ணனை விட 3 மடங்கு அதிக வித்தியாசத்தில் தோல்வியையும் தழுவியுள்ளார். இதன் மூலம் கோவை தொகுதியில் 2014ஆம் ஆண்டை விட பாஜக வாக்கு வங்கி சரிந்துள்ளது அம்பலமாகியுள்ளது. பாஜகவின் வாக்கு சதவீதம் சரிந்ததும் கட்சியின் தேசிய தலைமையை அண்ணாமலை தவறாக வழிநடத்தி வருவதாக அக்கட்சி நிர்வாகிகளே குற்றம் சாட்டி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.